நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் உயிரிழந்த ராஜேந்திரனின் உடல் பீகாரில் இருந்து மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் உடலை மாற்றி அனுப்பப்பட்ட விவகாரம் தொடர்பாக டீன் உள்ளிட்ட அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என அவரது உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த புச்சிரெட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி ராஜேந்திரன் பூச்சி மருந்து குடித்து கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் உயிரிழந்த ராஜேந்திரன் பிரேதத்தை பெறுவதற்காக உறவினர்கள் வந்தபோது ராஜேந்திரன் பிரேதத்திற்கு பதிலாக வடமாநில இளைஞரின் உடலை ஒப்படைக்க முயன்றதால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் ராஜேந்திரனின் உடலை மருத்துவமனை ஊழியர்கள் வடமாநில இளைஞரின் உடலுக்கு பதிலாக பீகாருக்கு அனுப்பி வைத்தது தெரிய வந்த நிலையில் உறவினர்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அமரர் அறையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மீண்டும் ராஜேந்திரன் உடலானது பீகார் மாநிலத்திலிருந்து தற்பொழுது திருவள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீண்டும் ராஜேந்திரன் உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என மருத்துவமனை ஊழியர்கள் கூறியதால் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினருடன் ராஜேந்திரன் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அலட்சிய போக்குடன் நடந்து கொண்டு உறவினரின் கையொப்பம் இல்லாமல் ராஜேந்திரன் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். மருத்துவமனையின் தலைமை பொறுப்பில் இருக்கும் மருத்துவமனை டீன் ரேவதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் மற்றும் RMO ராஜ்குமார் ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமரர் அறையை முற்றுகையிட்டு தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 6 வழிச்சாலை பணிகளுக்காக L&T நிறுவனத்தில் பணிபுரிந்த வடமாநில இளைஞர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அவரின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்கு பதிலாக பூச்சி மருந்து குடித்து உயிரிழந்த திருத்தணி விவசாயி கூலி தொழிலாளி ராஜேந்திரனின் உடலை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் என்ன அறிக்கையை சமர்ப்பித்தார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது எனவும் அறிக்கையை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தற்பொழுது ராஜேந்திரன் உறவினர்கள் காவல்துறையினுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடல்நிலை சரியில்லாத உயிரிழந்த வடமாநில இளைஞரின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உண்மையிலேயே உடல்நிலை சரியில்லாமல் தான் இறந்தாரா அல்லது வேறு ஏதாவது காரணம் உள்ளதா? உண்மையை மறைப்பதற்காக காவல்துறை உடந்தையுடன் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவசரமாக பீகார் மாநிலத்திற்கு உடலானது கொண்டு செல்லப்பட்டதா என்ற கோணத்திலும் தற்பொழுது அந்த உறவினர்கள் கேள்வி எழுப்பு காவல்துறையினர் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. தொடர்ந்து அந்த உறவினர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் இது வரைக்கும் கொடுக்கல. அவங்கள உடனே பணி நீக்கம் செய்யணும். உடனே இதுல மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய ஐயா அவர்கள் தலையிட்டு அந்த குறிப்பா டீன் ரேவதி அவர்களை பணி நீக்கம் செய்யணும். MD கிருஷ்ணஸ்ரீ அவர்களை பணி நீக்கம் செய்யணும். RMO ராஜ்குமார் அவர்களை பணி நீக்கம் செய்யணும். இதுல அமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் மீண்டும் நடக்காத வண்ணம் மருத்துவமனையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற வகையில பொதுமக்களுக்கு நம்பிக்கை வருகின்ற வகையில அவர் அறிக்கையாக மீடியா முன்பு இவர்கள் 3 பேரையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரம் கிடைக்க வேண்டும். சார், டீன் ரேவதி மேடம் அவங்கள பணி நீக்கம் செய்யணும். MD கிருஷ்ணஸ்ரீ மேடம் அவங்கள பணி நீக்கம் செய்யணும். RMO ராஜ்குமார் ஐயா அவர்களே பணி நீக்கம் செய்யணும். இவங்க 3 பேர் தான் அதுக்கு தொடர்புடையவர்கள். தயவு செய்து அவர்களை 3 பேரையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும். அதுதான் எங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற ஒரு நன்மையாக இருக்கும். எங்க அண்ணன் நான் உள்ள ஏத்தும் போது என்ன கேட்டு உள்ள அலோவ் பண்ணல. எப்படி இந்திக்காரங்கிட்ட எங்க அண்ணன் பாட்டி குத்தான்னு போங்க பீகாருக்கு? யார் செஞ்ச தப்பு இது? அவங்க உண்மையிலேயே டாக்டர் தானா? கைது போட்டவங்க உண்மையிலேயே டாக்டர் தானா? போலியோ வேலை செய்றாங்களா? இல்ல எங்க அண்ணன் உடம்புல இருந்து பேர் திருநாங்களா? எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ரூல்ஸ் இருக்குல்ல. நான் அடையாளம் காட்டாம நான் கையெழுத்து போடாம எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவீங்க? ஏதோ உறுப்பு ஏதோ திருடி இருக்கிறீங்க, ஏதோ பண்ணிருக்கிறீங்க, கோல்மால் பண்ணிக்கிறீங்க. அவங்க உண்மையான டாக்டர் தானா இல்ல போலியோ வேலை செய்றாங்களா? எப்படி பண்ணுவீங்க? ஒரு துணி கடையில போனா ஒரு பேக்குக்கு டோக்கன் கொடுக்கறான் சார். ஒரு பேக்குக்கு டோக்கன் கொடுக்கறான்.
எங்க அண்ணன் பாடி உள்ள வச்சு வர எனக்கு டோன் கொடுக்கல. என்ன நடக்குதுங்க? இது திருவள்ளூர் மட்டும் தான் நடக்குதா? தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குதா? எப்படி இது? ஒரு பொதுமக்களுக்கு, ஒரு ஏழைகளுக்கு ஒரு நீதி கிடைக்கல சார். 3 நாளா லோல் போட்டுங்கிறோம் நாங்க. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.